அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? பக்கத்துவங்களை பார்த்து கையை பிடிச்சி சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேளுங்க. வேறு எங்கேயுமே சந்தோஷமாக இருக்க முடியாதுங்க. வேறு எங்கேயுமே நம்ம வீட்டில் இருக்க முடியுமா? அப்படி எவ்வளோ பிரச்சனை இல்லை, வேறு எங்கேயுமே இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள் எது தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை. எப்படா வரும்னு காத்துட்ருப்பேன். எந்த காய்கறியை பற்றியும் கவலை இல்லை. மீன் வாங்கணுமா, கறி வாங்கணும், ஒன்றும் கவலை இல்லை. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக அவருடைய ஆராதனையில் உட்காந்துருக்கோமே, அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் உங்கள் ஊர் ஆள், சென்னை ஆள் இல்லை. ஏன்னா நான் பொண்ணு இங்கே தான் எடுத்தேன், மயிலாடுதுறை. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஊழியம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் செய்கிறது. அப்போ பொண்ணு இங்கே எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான், மாமா பொண்ணு தான். விழுப்புரத்துலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் எல்லா கிராமமும் சந்திக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம்? ஏன்னா பொண்ணு இங்கே ஊரில் எடுக்கிறேன். கர்த்தர் என்ன தான் கேட்பார். இவ்வளோ தூரம் போய் பொண்ணு எடுத்துகிட்டு வந்திருக்கல, என்னை பற்றி சொல்லியிருக்கியா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் விழுப்புரத்துலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் கிராமமாக போய் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கேன். குழுவாக போய் சொல்லியிருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சுருக்கோம். ஆரம்பத்தில் ஒரு 30-40 பேர் வருவோம். ட்ரெயினில் இடம் கிடைக்காம ஃபுட்போர்டில் தூங்கி நிறைய கஷ்டப்பட்டுலாம் வந்திருக்கோம். ரொம்ப கஷ்ட நிலைமையில், காசு இல்லாத நிலைமையில் கூட ஊழியம் செஞ்சுருக்கோம். ஒரு நாளும் கர்த்தர் என்னை வெட்கப்படுத்த விடலை. நான் என்ன நோக்கத்தோடு ஒரு பொருத்தனை பண்ணி இந்த ஊழியத்தை ஆத்தும ஆதாய சுவிசேஷ குழுவுன்னு சொல்லி ஒரு குழுவை ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருந்தானோ, இன்ன வரைக்கும் கர்த்தர் அதை செய்ய உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லோரும் என் கூட இருந்தவங்களாம் எல்லோரும் நான் காலையில் ஆலயத்தில் சொன்ன மாதிரி ஊழியக்காரர் ஆகிட்டாங்க. எல்லோரும் வந்து கிளைச்சபைகள், நிறைய சபைகளை வச்சுருக்காங்க. பக்கத்தில் கடலூர் எஸ்ஏகேல்னு ஒரு பாஸ்டர் இருக்கார். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நாகப்பட்டினத்தில் ஒரு பாஸ்டர் இருக்கார். இப்படி நிறைய பேர் வந்து குழுவில் இருந்தவங்களாம் பாஸ்டர் ஆகிட்டாங்க. நிறைய பேர் ஒட்டப்படாரம், சென்னையிலே 2 பேர் இருக்காங்க. நிறைய எல்லோரும் ஊழியக்காரர் ஆகிட்டாங்க. அப்போ எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணும்போது நீங்கள்லாம் கல்யாணம் பேச்சு எப்படி பேசுவீங்க? அது வேணும் இது வேணும்லாம் கேட்போங்க. எங்கள் வீட்டில் நான் கேட்டது என்ன தெரியுமா? சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் என்னை என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. என்னை என்ன செய்யக்கூடாது? நான் வந்து கோயில் மாடு. சனிக்கிழமை சாயந்தரம் கோயிலுக்கு போனேன்னா எல்லா சேரு பாய் எல்லாம் ஆயத்தம் பண்ணிவிட்டு அங்கேயே படுத்துருன்ட்டு காலையில் எழுந்துச்சி டான் ப்ரீச்சிங் போய் தெருவா கர்த்தருடைய வசனத்தை சொல்லிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு கிளம்பி ஆராதனைக்கு வந்துட்டு ராத்திரி 9:30-10 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். இந்த ஒரு கண்டிஷனில் தான் கல்யாணமே பண்ணேன். இது வரைக்கும் என் மனைவி எந்த கேள்வியும் கேட்கல. ஊழியன்னா உடனே புறப்படுங்க. அது எவ்வளோ தூரம் ஆனாலும் சரி, அது பஞ்சாப் ஆனாலும் சரி, கோயில்பட்டி ஆனாலும் சரி, எல்லா இடத்துக்கும் அவங்க பர்மிஷன். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன், மனைவி பர்மிஷன் கொடுத்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? விடுதலையாக ஊழியம் செய்ய முடியும். காலையில் கூட சகோதரி வந்து ஜெபம் பண்ணாங்க, ஐயா எங்கள் வீட்டுக்காரர் ஊழியம் செய்ய விட மாட்டார். அவர் செய்ய விட மாட்டார். அவர் நல்ல மனுஷன்தான். அவருக்குள்ளே இருக்கிற பிசாசு செய்ய விட மாட்டான். நம்ம அவருக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. அவருக்குள்ளே இருக்க பிசாசை எப்படியாவது வெளியே கட்ட ஆண்டவர். ஜெபிங்க.
ஊழியத்தை விடுதலையாக செய்யலாம். ஹல்லேலூயா. ஊழியம் செஞ்சதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றீங்களா? வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும். வாகனமே இல்லாதவங்களுக்கு வாகனம் கிடைக்கும். வேலையே இல்லாதவங்களுக்கு நல்ல அரசாங்க வேலை கிடைக்கும். பார்த்தீங்களா, சத்தம் ஜாஸ்தி வருது பாருங்க. அது அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன். என் கூட 10 பேர் டிராக்ட் ஊழியம் செஞ்சாங்க. எதில் தெரியுமா? ரயில்வே ஸ்டேஷனில் போய் ட்ரெயின் வந்தோடனே அந்த சீட்டில் எல்லாருக்கும் டிராக்ட் வச்சுட்டு வந்துடுவோம். வேறு வழியே இல்லை. அந்த ஜனங்க அந்த ட்ரெயினில் போகிறப்ப அதை எடுத்து படித்து தான் ஆகணும். அப்போ படிக்கும்போது நிறைய பேர் எங்களுக்கு அதில் அட்ரஸ் போட்டு கொடுத்துருவோம். பார்த்தா அந்த டிராக்ட் எங்களுக்கு கொடுத்தவருக்கு நிறையா தபால் வந்திருக்கும். அவர் நான் போய் டிராக்ட் வாங்க போகிறப்ப சொல்கிறார், ஐயா இந்தாங்க உங்களுக்கு நிறையா தபால் வந்திருக்கு, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொடுத்தீங்களாமே அப்படின்னு சொல்லி நிறைய தபால் கொடுப்பாங்க. அப்படி ஊழியம் டிராக்ட் ஊழியம் செஞ்சவங்க எல்லாருக்கும் என்ன வேலை தெரியுமா கிடச்சிச்சு? ரயில்வேல வேலை கிடச்சிச்சு. ஹல்லேலூயா. எல்லோரும் ரயில்வேல வேலை செஞ்சு எல்லோரும் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அப்போ எவ்வளோ நாள் செஞ்சுருப்பாங்க பார்த்துருங்க. ரொம்ப கஷ்டம். ஊழியம் செய்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் செஞ்சிட்டிங்கன்னா அதோடைய பலவனை கர்த்தர் நமக்கு ரெட்டிப்பாக தருவார். நான் கூட ஊழியத்துக்கெலாம் வரேன் இல்லை, நல்ல ஊழியம் நடக்கும். 2 நாள் 3 நாள் நல்ல சந்தோஷமாக இருப்போம். நல்ல ஊழியம் விடுதலையாக நடக்கும். நிறைய ஆத்துமாக்கள், நிறைய பேர் சந்திக்கப்படுவாங்க. நிறைய பேர் இயேசு அவங்களோட பேசுவார். அன்றைக்கி ராத்திரி ட்ரெயின் ஏறியோ பஸ் ஏறியோ அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு போனோன்னு வச்சுங்களேன், பிசாசு ரெடியாக காத்துக்கிட்டு இருப்பான். வா, அதுக்காக தான் நான் எதிர்பார்த்தேன், வா. எவ்வளோ பிரச்சனை தெரியுமா இருக்கும். நம்ம ஊழியம் எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனையை உண்டாக்குவான். அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கிறது தான் நம்முடைய ஜெயம். ஹல்லேலூயா. அதனால் ஒரு நாள் சோர்ந்து போயிடக்கூடாது. ஒரு நாள் நிறைய சாட்சியெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையும் நமக்கு தான் வரும். இயேசுவை அறியாதவங்க நல்லா தான் இருப்பாங்க. இயேசுவை அறிவிக்கிறவங்க, இயேசுவை நல்லா அறிஞ்சு கொண்டவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரோஜாப்பூ எதில் பூக்குது? முள்ளில். நல்லா குத்தப்பட்டு தான் அந்த ரோஜாப்பூ பூக்குது. அந்த அளவுக்கு தான் நம்முடைய கர்த்தர் நம்மளை வெளியே உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்கள், எப்படியோ என்ன சொல்ல போகிறீங்க? எப்படியோ ஆராதனைக்கு வந்துட்டோம். எப்படி ஆயிலும் கர்த்தர் நம்மளை சந்திச்சு தான் ஆகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலையில் ஒரு காரியம் உங்களுக்கு சொன்னேன். அங்கே ஆராதனையில் எத்தனை பேர் வந்தீங்க ஆராதனைக்கு? பரவாயில்ல, நிறைய பேர் வந்திருக்கீங்க. அங்கே ஒரு காரியம் சொன்னேன். ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கங்க, உங்கள் விரலை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். வீட்டை சுற்றிலும் தெளிங்க. உங்கள் ஆஃபீஸில் போனீங்கன்னா ஒன்றுமே யார்ட்டையும் பேசாதீங்க. டம்ளர் எடுத்துங்க, தண்ணி எடுங்க, உங்கள் சீட்டை சுற்றி தெரியுங்களா, அந்த சீட்டில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு ப்ரமோஷனை தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லா அனுபவத்துலேருந்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். செஞ்சு பாருங்கள். கடை வச்சுருக்கீங்களா, கடையை சுற்றி தெளிங்க. யார் பார்க்குறாங்க பார்க்கல, அதை பற்றி கொல்லப்படாதீங்க. நான் சொன்னேன்ல, காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்துச்சி தெளிக்க சொன்னார், என் வீட்டில் எந்த வியாதியும் வராதுன்னார். அவர் வீட்டில் தான் வியாதி வந்துச்சு. அறியப்படாத தெய்வத்தை கும்பிட்றவருக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்கும்போது, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வன் ஜீவனுள்ள தெய்வன். ஹல்லேலூயா. கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். அதனால் விசுவாசத்தோடு அந்த தண்ணியை தெளித்து அந்த நாளை துவக்குங்க. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் சொன்னேன். உங்கள் வீட்டு வாசலில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். நான் கொண்டாந்த ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டணுன்னு அவசியம் இல்லை. இப்போ தான் ஸ்டிக்கர்லாம் எங்கே பார்த்தாலும் விற்கிறாங்களே. கொஞ்சம் காசு கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டு வாசலில் ஒட்டுங்க.
நீங்கள் பேச வேணாம், வசனம் பேசும். ஹல்லேலூயா. இப்படி தான் உங்கள் வீட்டில் ஸ்டிக்கர் நான் கொண்டு போயிருந்தேன். நிறைய கிராமங்களுக்கு கொண்டு வரப்போ கொண்டு போவேன். அதில் என் காசு பாதி, வாங்குறவங்க பாதி. ஏன்னா நான் விற்றனா ஜாஸ்தி விலைக்கு விற்கணும், உங்களால் அது வாங்க முடியாது. அதனால தான் நான் கம்மியான விலைக்கு தான் நான் கொடுக்கறது. ஏன்னா எனக்கு கர்த்தர் நல்லா தருவாருங்க, நிறைய ஆசீர்வாதம் எனக்கு தருவார். உங்களுக்கு காலைல கூட ஃப்ரீயாக கொடுத்தேன் பாருங்கள், 5 ரூபாய்க்கு. எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு 50,000 தருவார். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்மளை கர்த்தர் வெட்கப்படவே விட மாட்டார். ஹல்லேலூயா. அதனால் செலவு பண்ணுங்கள். ஊழியத்துக்குன்னு செலவு எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவு கர்த்தர் 10 மடங்கு நமக்கு திருப்பி தருவார். எத்தனை பேர் தசமபாகம் கொடுக்குறீங்க? எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறீங்க? 10ல் ஒரு பங்கு. ஆனால் கர்த்தர் நமக்கு எப்படி தருவார்? 1 10. ஹல்லேலூயா. நீ உண்மையாக இருந்தால் அவர் நமக்கு உண்மையாக இருப்பார். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு டிப்ஸு தான் உங்களுக்கு. அதனால் சோர்ந்து போயிடாதீங்க. ஊழியம் கஷ்டம்தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நேற்று ராத்திரி ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி 3 பேர் நாங்கள் வந்தோம். ட்ரெயின் கிளம்ப 5 நிமிஷம் இருக்குது. 2 பேர் வந்துட்டோம். 3ஆவது ஆள் ட்ரெயினில் வந்துட்டுருக்கார், இன்னொரு ட்ரெயினில். அவர் உள்ளே வரும்போது ட்ரெயின் புறப்பட்டுருச்சு. அவர் எங்கள் ட்ரெயினில் ஏற முடியாது. அவர் இறங்கினோன்னு சொன்னார், ஐயா இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், இதுக்கு அடுத்த ட்ரெயின் ஒன்று பின்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி புறப்படுது, அதில் ஏறி வாங்க, நான் விழுப்புரம் வரைக்கும் இப்படியா டிடிகிட்ட சொல்லி அந்த பர்த்தை நான் சேவ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அது என் வேலையாக வந்துகிட்ருக்கேன், அவர் வேலையாக வந்துட்டுருக்கிறேன். அவர் என்ன செய்யணுமோ எல்லாம் செய்வார். நான் சொன்னேன், நீங்கள் ஏறி வாங்க, கஷ்டம்தான், கொஞ்சம் நின்றுட்டு வந்துடுங்க, நான் விழுப்புரம் வந்தோன்னே உங்களை எப்படியாவது ட்ரெயினை கேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். தைரியமாக சொல்லிட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சந்தேகம், அந்த ட்ரெயின் வரத்துக்குள்ளே இந்த ட்ரெயின் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் இது என் வேலை கிடையாது, கூப்பிட்டு போனால் கூப்பிட்டு போட்டோம், 3 பேரையும் ஒன்றா. இல்லை அவர் செலவு பண்ணி வரணுன்னா செலவு பண்ணி வரட்டும், நம்ம அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா இது அவருடைய வேலை, என் சொந்த வேலை கிடையாது. சரி, விழுப்புரம் வந்துருச்சு ட்ரெயின். அப்புறம் ஃபோன் பண்ணேன், ஐயா எங்கே இருக்கீங்க? ஐயா எங்கேயோ ட்ரெயின் நின்றுச்சா, விழுப்புரத்துக்குள்ளே வரமாட்டேந்து, வெளியே நிற்குதுன்னாரு. என்னடா அது, விழுப்புரம் வந்துருச்சு ஆனால் விழுப்புரத்து ஸ்டேஷனுக்குள்ளே வரமாட்டேந்து, வெளியே நிற்குது. அப்போ நான் போய் எங்கள் டீ கவுண்டரில் கேட்டேன், இந்த என் ட்ரெயின் எவ்வளோ நேரம் நிற்கும்னு சொல்லி. ஐயா இன்னொரு 10 நிமிஷமாவது நிற்கும் அப்படின்னாரு. டிடி வந்து ரெடியாக இருக்கார், ஐயா விழுப்புரம் வரலன்னா நான் பர்த்தை யாருக்காவது கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், கண்டிப்பாக வந்துடுவார் ஐயா விழுப்புரத்தில், அந்த பர்த்தை அப்படியே வைங்க அப்படின்னு. அவர் ட்ரெயின் உள்ளே வருது, வந்து இறங்கி என் ட்ரெயினில் ஏறினார், என் ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஹல்லேலூயா. ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம இயேசுவை நம்பணும். அவரை நம்பி தான் நம்ம எல்லாம் செஞ்சிகிட்ருக்குறோம். ஒரு சாட்சி சொன்னாங்க, என்ன சாட்சி தெரியுமா? ஒரு கர்த்தர் செஞ்சார்னு ஒரு சாட்சி சொன்னீங்களே, எனக்கு ஞாபகம் இல்லை. ஐயா எப்படியாவது இன்றைக்கி வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு சாட்சி. சின்ன ஒரு அல்ப காரியம் பாருங்களேன். நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் காலையில் ஊழியத்துக்கு போவேன். அங்கே போய் பிரசங்கம் பண்ணிவிட்டு மத்தியானம் ஒரு 2-3 மணிக்கு வந்து கொஞ்சம் படுத்துட்டு சாயந்தரம் அந்த கார்னர், அடுத்தது இந்த கார்னர் வேளாச்சேரி பக்கம் போகணும். வீட்டிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வண்டியில் போகணும். எப்போவுமே அந்த வேளாச்சேரி போய் அந்த ஜெப கூட்டத்தில் போய் செய்தி கொடுக்க போகும்போது அந்த பாஸ்டரம்மா முடிஞ்சோன்னு தான் எனக்கு என்ன செய்வாங்க, ஒரு கப் டீ தருவாங்க. நான் ட்ரெயினில் வண்டியில் ஓட்டிகிட்டு போகும்போது சொல்கிறேன், ஐயா ஏசப்பா போன உடனே எப்படியாவது அந்த அம்மா ஒரு டீ கப் தரணும், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கிறத யார் பார்க்குறா? கர்த்தர் பார்க்குறேன். என்றைக்குமே முடிஞ்சோன்னே டீ தரவங்க அன்றைக்கி வீட்டுக்குள்ளே போய் உட்காந்த உடனே ஜபம் கூட நான் பண்ணலை, ஐயா டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க. இப்போ என்கிட்ட பேசுனவர் யார்கிட்ட பேசியிருக்காரு? அவங்ககிட்ட பேசியிருக்காரு. அதனால் நம்ம எந்த காரியத்தையும் விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுத்தோம்னா கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த உங்கள் மத்தியிலே அடியனை அழைத்த அருமையான
போவதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக நீங்கள் ஜெபிங்க. என் பேர் என்னன்னு கேட்குறீங்களா? ஈஸ்டர் ராஜ். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது என்னை நினச்சிக்கோங்க. அப்போயாவது ஐயா அந்த ஈஸ்டர் ராஜ்னு ஒருத்தர் வந்தார், அவரை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஜெபிங்க. கர்த்தர் உதவி செய்வார். தொடர்ந்து ஊழியத்தை செய்ய கர்த்தர் பலனை கொடுக்கணும்னு ஜெபிங்க. என் காலில் பிளேட் வச்சுருக்கு, ஆக்சிடெண்ட். எப்போவுமே ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று நடக்கும். ஊழியத்துக்கு போனாவே ஏதாவது ஒரு சின்ன ஒரு ட்ரெயினுக்கு போகிறதுக்கு முன்னாடியே காலில் அடிபட்டு ரத்தத்தோடு தான் ட்ரெயினில் ஏறுவேன். சில இடத்த பார்த்திங்கன்னா நல்லா தான் போகும் வண்டி, எப்படி கீழே சாஞ்சேன் எப்படி கீழே விழுந்தேன்னு தெரியாது. கீழே விழுந்து மறுபடியும் வண்டி எடுத்து ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். ட்ரெயினில் ஏறணுன்னு தான் தெரியும் காலில் அடிப்பட்டது கையில் அடிப்பட்டதெல்லாம் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு மறுபடியும் ஊழியத்துக்கு போய் முடித்தோன்னே ஊழியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோன்னே வீட்டில் பார்ப்பாங்க, என்ன கால் வீங்கிருக்கு அப்படின்னு. போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது தான் சொல்லுவாங்க, ஐயா இந்த இடத்துல ஃப்ராக்சர், இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி. அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. நமக்கு கொடுத்த கொஞ்சம் ஜீவன் பலனை கர்த்தருக்காக செலவு பண்ணுவோம். ஹல்லேலூயா. அதனால் சோர்ந்து போயிடாதீங்க. பிரச்சனை பிசாசு எப்படி நம்ம ஊழியம் செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணலாம். நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, கர்த்தர் நமக்கு மேலான ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு செய்யுங்க. ஊழியம் செய்கிற யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஒரு வசனம் இருக்குது, கால்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தின் சுவிசேஷனுடைய கால்கள் அழகாக இருக்கிறது விட்டார். அவன் காலுக்கு தான் கர்த்தர் மரியாதை கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. அதனால் என் காலில் பிளேட் வச்சுருக்கு. சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் மழை நேரத்தில் மின்னல் அடிக்கிறதெல்லாம், மின்னல் அடிக்கும்போது பார்த்துக்கலாம், இடி இடிக்கும்போது பார்த்துக்கலாம். பிளேட் என் காலில் தானே இருக்குது, ஒன்றும் இருக்காது, ஒன்றுமே செய்யாது. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, முதல்ல மாதிரிலாம் நீங்கள் ஓடாதீங்க நடக்காதீங்க அப்படின்னு. இருந்தால் அவருக்கு, அவர் உயிரோடு வச்சா அவருக்கு, மேலே போயிட்டா அவரோடு கூட. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவரோடு கூட போகணுன்னு ஆசை இருக்குது? பரவாயில்லையா, ரெடியாக இருக்கீங்க? போதும்னு நினைக்கிறீங்கல்ல? இந்த உலகம் போதுங்க, போதும். எவ்வளோ பிரச்சனை நம்ம தாண்டி வந்துட்டோம், போய் சேர்ந்துருவோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையாக ஆசீர்வதிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அழகினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா, உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா, உம் பெயரால் நீட்டினார் நோய்கள் மறையுதையா, உம் பெயரால் கை நீட்டினார்
மறையுதையா. சொல்லுங்க. கூடுமே கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்க. என்ன சொல்ல போகிறீங்க? இன்னைக்கு எப்படியாவது எனக்கு ஒரு அற்புதம் நடந்தாகணும். நான் ஏன் தெரியுமா அதெல்லாம் சொல்கிறேன்? நீங்கள் சொல்லும்போது பிசாசு பார்ப்பான். சொல்லு சும்மா சொல்லு உனக்கா நடக்க போகுது. ஆனால் இயேசு பாப்பா இருப்பாருங்க, என் பிள்ளை எவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறான், எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு என் வார்த்தையை சொல்கிறான்னு சொல்லி அவர் பார்ப்பார். அதனால் தைரியமாக விசுவாசத்தோடு எந்த காரியமானாலும் வாயில் அறிக்கை செய்யுங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதான் நடக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, வீட்டில் பிள்ளைங்களை திட்டாதீங்க. நீங்கள் என்ன திட்டுறீங்களோ அது மாதிரி தான் நடக்கும். நீங்கள் வேணால் மாற்றவே முடியாது. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை போய் வீட்டில் வாசித்து பாருங்கள். நாவு நெருப்பு. இந்த கருப்பாக இருக்க நாக்கு உள்ளவங்கள சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? எப்படிங்க தெரியுது? எப்படி தெரியுது? ஏன்னா கரெக்டாக சொல்கிறீங்க பாருங்கள். கருநாக்கு உள்ளவங்க சொன்னால் கண்டிப்பாக நாடு. அதெல்லாம் சும்மா ஒரு பயத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே தான் எல்லோரும் சொல்கிறாங்க. நம்ம நாக்கு நம்மகிட்ட தான் இருக்குது. நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் நாக்கு. அதனால் ரொம்ப கவனமாக நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் கர்த்தர் பார்க்குறான்ற ஒரு சிந்தையோடு செஞ்சோம்னா கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை கனப்படுத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அடையனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உடைய வார்த்தைகள் மாத்திரம் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருப்தி ஆக்கட்டும் ஆண்டவரே. எந்தெந்த காரியத்துக்காக உம்மை நோக்கி பார்த்து வந்திருக்கிறார்களோ அந்த காரியத்தை நீ நிறைவேற்றி அவளை சந்தோஷப்படுத்தி அனுப்புங்க ஆண்டவரே. சிலுவையின் மறைக்குள்ளாக அடியனை மறைத்து கொள்ளும். நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். தேவதூதன் எலிசபெத்துக்கு வந்து ஒரு காரியம் சொல்கிறான். இதோ உன் இனத்தாலாகிய எலிசபெத்தும் தன் முதிர் வயதில் புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாளுக்கு தேவதூதனால் சொல்லப்பட்ட வார்த்தை. அவன் சாதாரணமாக சொல்லலை, எலிசபெத்தையும் சேர்த்து தான் சொல்கிறான். இது 6ஆவது மாதம். மரியாள் யோசிக்கிறா, எனக்கா? உனக்கு தான். இயேசு பிறந்ததுக்கப்புறம் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். பார்க்கலாம், வாசிக்கலாம். அதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்களேன். லூக்கா 18:27. யார் சொல்கிறா? இயேசு சொல்கிறார், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இயேசு பிறப்பதற்கு முன்பே தேவதூதனால் சொல்லப்பட்ட வார்த்தை இயேசு பிறந்ததுக்கப்புறம் அவர் வாயிலேருந்து சொல்கிறாரு, இது மனுஷரால் கூடாது, தேவனால் கூடும். இன்றைக்கி கூட இங்கே இடத்துல இருந்து என் பக்கத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஐயா நான் தனியாக போகல, என் கூட நீங்கள் வாங்க. இயேசு இங்கே இருக்கிறாருங்க.
நீ எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறியோ இன்னைக்கு கர்த்தர் உனக்கு முடித்து தர வல்லவராக இருக்கிறார். ஆமேன்னு சொன்னவங்களுக்கு மாத்திரம் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இருங்க. எதை செஞ்சாலும் விசுவாசத்தோடு செய்யுங்க. சொல்லப்பட்டிருக்கு, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் அதிசயமானவர்னு இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் பிறப்பதற்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைகள். இயேசு சில நேரத்தில் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்களேன். மத்தேயு 19:26. ம் ம் அவர் சொல்கிறார் பாருங்க, இது மனுஷரால் கூடாது தான் தேவனால் கூடும். இது சாதாரணமாக இல்லைங்க. சீஷர்லாம் பார்க்குறாங்க. ஐஸ்வர்யனை பற்றி பேசும்போது சொல்கிறாங்க, இது மனுஷரால் கூடாது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துலேருந்து வாசிங்கன்னா வாசிங்களேன். 18ஆம் வசனம். ம் 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 22ஆம் வசனம் வாசிங்களேன். ஹல்லேலூயா. நம்ம எதெல்லாம் ஜெபத்தில் கேட்குறோமோ அதெல்லாம் கண்டிப்பாக பெறுவீர். போகிறார், வயல்வெளியில் போகிறாரு, ரொம்ப பசி அவருக்கு. மரத்தை பார்க்குறாரு, அதில் ஒரு கனியும் காணல. அந்த மரத்தோட யார் பேசுனாங்க? யார் பேசுகிறா மரத்தோட? இயேசு பேசுகிறார். அவர் மரத்தோட பேசுகிறவர், காக்காவோட பேசுகிறவர். நான் அந்த உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் மீன் தொட்டியை, மீனோட பேசுகிறவர். யாரோடையும் அவர் பேச முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், காற்றையோடு பேசினவர், மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். அவர் சாதாரண இல்லைங்க. மனுஷரால் கூடாது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல்ல சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு நேரம் எவ்வளோ 1 மணி நேரம் தான் சொல்லியிருக்காரு. நான் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதனால் லேட்டாச்சுனாலும் திட்டாதீங்க. திட்டினாலும் பரவாயில்ல, உங்களை யாரும் சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்பவும் மாட்டேன். ஏன்னா கறி குழம்பு வாசனை அடிக்குது. இங்கே ஒரு அம்மா சொன்னாங்க, எங்கள் வீட்டில் வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்லி. இந்த வாசனையே நம்மளை பாதி பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுப்போம். அது உள்ளே போகணுங்க. ஹல்லேலூயா. மரத்தோடு பேசுகிறவர், காகத்தோடு பேசுகிறவர், மீனோடு பேசுகிறவர், காற்றோடு பேசுகிறவர், சாவையும் பேசினார், மரணத்தையும் ஜெயமாக. ஹல்லேலூயா. செத்தவனை எழுந்துரு அப்படின்னு சொன்னார். அவரால் எதையும் செய்ய முடியும். அதனால் எதை குறித்தும் சந்தேகத்தோடு இயேசுவை பார்க்காதீங்க. நான் ஊழியம் செய்கிறவங்களுக்கு சொல்கிறேனே, நீங்கள் என்ன வார்த்தை யார்கிட்ட சொல்கிறீங்களோ அந்த வார்த்தையை நம்ம விசுவாசத்தோடு அறிக்கையிடும்போது அந்த குடும்பத்துக்கு அந்த காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்துங்க. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30லேருந்து 37. 30ஆம் வசனம் மட்டும் வாசிக்கலாம். ம் 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 போதும். இங்கே பார்த்தீங்கன்னா நினைக்க முடியாத, நம்ப முடியாத காரியங்களை செய்கிறவர் தான் நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா. ஒரு நாளும் மரியாள் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க. அந்த ஊரில் எல்லோரும் யோசிப்பாங்க, ஏன் வயிற்றில் இயேசு பிறப்பாரா, மேசியா பிறப்பாரான்னு சொல்லி அந்த யூத ஜனங்களாம் காத்துட்ருப்பாங்க. ஆனால் ஒரு குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார்.
யோசேப்புவோடு பேசினவர் மரியாளோடும் பேசினார். எதிர்பார்க்காத, நம்ப முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனால் சில காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும். 38ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே ஒரு வார்த்தை இருக்குது. போதும். மரியாள் இந்த வார்த்தையை கேட்டோன்னே என்ன சொல்லிட்டா? நான் அடிமை, நீ என்ன செஞ்சாலும் சரி நான் உங்களை ஒப்பு கொடுக்குறேன், முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறேன். ஊரில் என்னென்னமோ பேசியிருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கன்னி வயிற்றில் இயேசு பிறக்கிறாருன்றத கொஞ்சம் வயிறு பெருசாக பல விதமாக பேசியிருப்பாங்க. இன்னும் கல்யாணம் கூட இல்லை, நிச்சயம்தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளே இப்படியெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. அந்த சூழ்நிலையிலையும் மரியாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறார். அடிமை, அடிமை. ரெண்டாவது அது சொல்ல காரியம் பாருங்களேன், வாசிக்கலாம். 38ஆம் வசனம் வாசிங்களேன். இல்லை 38. போதும். அவர்கிட்ட அந்த விசுவாசத்தை பாருங்க. உங்கள் வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கிறது. நம்ம நிறைய ஜெபிக்கிறப்போ கர்த்தர் நம்ம வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம அவர் யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூஃபா, யெகோவா ராஃபா எல்லாம் சொல்கிறோம்ல. நம்ம கர்த்தருக்கு ஒரு பேர் இருக்குது, ஜெபத்தை கேட்கிறவரே. நம்ம கூப்பிட்ட உடனே பதில் தரத்துக்கு ஒரு ஆள் உண்டான அவர் இயேசு மாத்திரம்தான். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் பாருங்களேன், அவர் சொல்கிறா, உம்முடைய வார்த்தையின்படியே ஆகக்கடவுள். வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறான். இந்த பலிபீடத்திலிருந்தில்லை, நம்ம எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை பலிபீடத்திலிருந்து ஊழியக்காரர்கள் பேசுகிறோமோ அந்த வார்த்தையை நமக்குன்னு எடுத்துக்கணும். எனக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். ஒருவேளை இங்கே வந்திருக்கோங்க குழந்தை இல்லாமல் யாருக்காவது ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இல்லையா, என் குடும்பத்திலேயே இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீ கர்த்தர் சொல்கிறாரு, நம்ப முடியாத எதிர்பார்க்காத காரியத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். மூணாவது ஒரு காரியம் 46ஆம் வசனம் வாசிங்களேன். போதும். அடுத்த வார்த்தை என்ன? உம்முடைய வார்த்தையின்படியே ஆக்கறதுன்னு சொல்லும்போது அடுத்தது சொல்கிறா, என் ஆத்மா உம்மை மகிமைப்படுத்துகிறது. நம்ம ஜெபத்துக்கு பதில் வராததுக்கு முன்னே நம்ம கர்த்தரை என்ன படுத்தணும்? மகிமைப்படுத்தணும், கர்த்தரை உயர்த்தணும். நீங்கள் தான் ஆண்டவரே செய்கிறீங்க, நீங்கள் தான் செய்கிறீங்க. இயேசு ஒரு தடவை சொன்னார், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யும்? பெயர்ந்து போ. நீங்கள் சொன்னீங்க, இயேசு சொன்ன வார்த்தை மாறலைங்க, நடந்த சம்பவம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் அவங்க அம்மாவோட கோயிலுக்கு போயிருந்தான், சபைக்கு போவான். அன்றைக்கி அந்த பாஸ்டர் இந்த வசனத்தை பேசினார், நீங்கள் மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் கண்டிப்பாக பெயர்ந்து போகும், நீங்கள் பேசி பாருங்கள் மலையோட அப்படின்னு சொன்னார். வீட்டுக்கு வந்தான் பையன், அம்மா பாஸ்டர் என்ன சொன்னார் இன்றைக்கி அப்படின்னு. என்னடா சொன்னார்? ஒன்றும் இல்லையே, மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் போன்னு சொன்னார். நம்ம வீட்டுக்கு எதிர்க்க இருக்குல்ல மலை, அதை அங்கேருந்து போக சொல். என் வீட்டுக்கு எதிர்க்க மலையை போக சொல். நீ கூப்பிடாமே நான் என்ன செய்கிறேன்? ஆலயத்துக்கு வரேன். இந்த அம்மா சும்மா இல்லைங்க, நேராக பாஸ்டர்கிட்ட போயிட்டாங்க. பாஸ்டர், நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிடுறீங்க, என் வீட்டில் என் பையன் வந்து என்னை என்ன கேள்வி கேட்டமா கேட்டான், இந்த மலையை பார்த்து போக சொல்கிறான் பாஸ்டர், எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க மலையை. பாஸ்டர் சொன்னார், ஆமாம்மா வா, இன்னையிலேருந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம், நீயும் ஜெபம் பண்ணு நானும் ஜெபம் பண்ணுறேன், இந்த மலையை அங்கேருந்து போக சொல்லலாம். அவர் வார்த்தை என்றைக்கும் மாறாதுங்க. மனுஷரால் கூடாது தேவனால் கூடும்.
1 மாதம். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு கிட்ட ஒரே புல்டோசர் ஜேசிபி எல்லாம் வந்து நிற்கிது. இவன் பார்க்குறான், என்னடா என்னைக்கு இல்லாமல் என்னமோ இவ்வளோ டிராக்டர் எல்லாம் வந்துருச்சு. இவன் ஓடினான், ஓடி போய் கேட்டான், என்னையா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஏய் சும்மாறா, கலெக்டர் வர்றாரு அப்படின்னா. கலெக்டர் வந்தார். அவர் என்னமோ சொன்னார், ஜேசிபி புல்டோசர் வெடியெல்லாம் வச்சு அந்த மலையை இருந்த இடம் தெரியாமல் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அப்போ கேட்டால் என்னத்துக்கு செய்கிறீங்கன்னு சொல்லி. அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு இது குறுக்கு வழியாக இருக்கிறதுனால அரசாங்கம் இதை செய்ய சொன்னிச்சுப்பா, அதனால தான் நாங்கள் இந்த மலையை எங்கேருந்து எடுத்துட்டோம். ஓடி வந்தாங்க அம்மாட்ட, நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பாக செய்வாருங்க. அவங்களுக்கு செஞ்சவர் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாரா? நம்ப முடியாத எதிர்பார்க்காத காரியத்தை தான் கர்த்தர் இந்த மாதத்தில், இன்னும் இந்த மாதம் முடியறதுக்கு எத்தனை நாள் இருக்குது? 6 நாளைக்குள்ளே கண்டிப்பாக செய்வார். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்து சொல்லுங்கள், என் குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 35ஆம் வசனம் வாசிங்களேன், அதே அதிகாரத்தில். போதும். யார் வரும்? இயேசு பிறந்ததுக்கப்புறம், இயேசு பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் தான் என்ன வந்துச்சு? பரிசுத்த ஆவி வந்துச்சு. ஆனால் இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே மரியாள்கிட்ட பரிசுத்த ஆவியாக வந்தார். ஹல்லேலூயா. என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? இயேசு பிறப்பதற்கு முன்பே பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும். ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் நம்ம வாழ்க்கையில் செய்யணும்னா ஆவியானவரால் நாம் கண்டிப்பாக நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்க ஜெபிக்காதீங்க. நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சி எந்த அளவுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அதனால தான் பல பாஷை பேசி ஜெபிக்கணும்னா நமக்கு இருதயத்தில் இருக்க எல்லா காரியத்தையும் கர்த்தர் நம்ம பாஷை மூலமாக தான் கர்த்தரோட பேச முடியும். சில வெளியே நம்ம பேசணும்னா பிசாசு கூட தெரிஞ்சிடும். அதனால தான் கர்த்தர் நமக்கு பாஷையை கொடுத்துருக்காரு. நீ பல பாஷையில் பேசும்போது ஏதோ வளரிட்டு இருக்கான், நம்ம பாட்டுக்கு போயிடுவான். ஆனால் நம்ம பேசுறது யாருக்கு தெரியும்? ஆவியானவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணி பாருங்களேன், உங்கள் குடும்பத்தில் எதிர்பார்க்காத அதிசயமான காரியங்களை இந்த மாதம் முடியறதுக்குள்ளே கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது ஒரு காரியம் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம். போதும், நீ வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். நான் உங்களுக்கு சொல்கிறேனே, இயேசு வராருன்னு, கப்பர் நமக்கு வராருன்னு சொல்லி 100க்கு அதிபதி கேள்விப்படுறான். அதிபதி கேள்விப்பட்டோன்னு அவன் சொல்கிறான், அந்த ஊர் தலைவரெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறான், டேய் இயேசு வராருல்ல, என் வீட்டில் இருக்க யார், என் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான், அவனை வந்து எப்படியாவது சுகமாக்கணும், நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அவங்க போய் சொல்கிறாங்க, இயேசு அவங்க வீட்டுக்கு கூட போகல. இயேசு என்ன பேசுனாருன்னு தெரியல, வேலைக்காரன் என்ன ஆகிட்டான்? சுகமாயிட்டான். இதுதான் சம்பவம். ஆனால் அந்த 100க்கு அதிபதி என்னெல்லாம் யோசித்திருப்பான் பாருங்களேன். அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகி ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான். வீட்டில் குடும்பத்துக்காரங்களுக்காக அவன் கேட்கல, அவன் வீட்டில் இருக்க வேலை செய்கிறவனுக்காக 100க்கு அதிபதி கேட்குறான். பெரிய பணக்காரன், அவன் வீட்டில் வேலை செய்கிறவன் வியாதியாக இருக்கிறான்.
எவ்வளவோ பணம் செலவு பண்ணியிருப்பான். யோசித்து பாருங்களேன், எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருப்பான். ஆனால் அவனுக்கு சுகம் கிடைக்கல. ஆனால் ஒன்று தெரியும் அவனுக்கு, இயேசு அந்த ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு வராருன்னு சொல்லி கேள்விப்பட்டான். அவன் போய் சொல்கிறான், ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்கிறான், நம்ம ஊர்லாம் பஞ்சாயத்து போர்டு தலைவர், வட்ட செயலாளர் அப்படிலாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்க தலைவர்கிட்ட போய் சொன்னான், ஏய் இயேசு வர்றாருல்ல, என் வீட்டுக்கு கூப்பிட்டு வா, என் வீட்டில் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கான், எப்படி ஆகல இயேசு கூட்டிகிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஊர் தலைவர்லாம் பேசுகிறாங்க, டேய் இவன் சாதாரண இல்லைடா, நமக்கு ரொம்ப வேண்டியவன், நமக்கு ஒரு கோயில் கூட கட்டி கொடுத்துருக்கான், நம்ம ஊர் ஜனங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறான், அதனால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், ஒரு ரெக்கமெண்டேஷன் இயேசுக்கிட்ட போய் கேட்கணும் முடிவு பண்ணி எல்லாம் பேசுகிறாங்க. அந்த வசனம் தான் 4ஆம் வசனம். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதுக்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான். இதான் சொன்னாங்க. இயேசுகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் நம்ம ரொம்ப கிறிஸ்தவங்களை நேசிக்கிறான், நமக்குன்னு ஒரு ஜபாலயத்தை கட்டி கொடுத்துருக்கான், எப்படி ஆகல நீங்கள் அதை தயவு செஞ்சணும். நமக்கு ரெக்கமெண்டேஷன் யார் தெரியுமா? இயேசு தான். பிதாவிட்ட போய் சொல்லுவார், எவ்வளவோ என்னை நேசிக்கிறாங்க, அவங்களுக்கு வீடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஜப ஆலயத்தை கட்டுறதுக்கு உதவி செய்கிறாங்க, ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடி நிற்கிறாங்க, தனக்கு நிறைய தேவை இருந்தாலும் சரி உங்களுடைய ஊழியத்துக்காக நிறைய காரியம் செய்கிறாங்க ஆண்டவரே, எப்படி ஆகில நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி நமக்காக பரிந்து பேசுகிறவர் இயேசு. நான் ஊழியத்துக்காக நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணுறீங்களோ அந்தளவு எல்லாத்தையும் அவர் கணக்கில் வச்சுருப்பார். அவன் வேறு ஒன்றுமே, இயேசுக்கிட்ட பேசுனது வேறு ஒன்றுமே இல்லை, அவன் கோயில் கட்டி கொடுத்துருக்குறான், ரொம்ப நம்ம ஜனங்களை நேசிக்கிறான், அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஜனங்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறான். இதை சொல்லிகிட்டு இருந்தோடனே இயேசு என்ன அவர்களோட கூட போனார். அதான் முக்கியமான வார்த்தை. பைபிளில் வரிக்கு வரி படிக்கணும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம இன்றைக்கெல்லாம் படிக்கணும். இப்போல்லாம் கெட்டகுமாரனை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? கெட்டகுமாரன் கதை, கெட்டகுமாரனை பற்றி பேசுறதில்ல. யாரை பற்றி பேசுகிறாங்க? நல்லவனை பற்றி பேசுகிறாங்க. அவன் பொறாமையாகிட்டான். நீங்கள் வேணால் பாருங்களேன், பைபிளை படிங்க, நிறைய ஆழமான அர்த்தம் அடங்கியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா, அவர்கள் இயேசுவிடத்து வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதுக்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான். 6ஆம் வசனம், அப்போது இயேசு அவனே கூட போனார். தூரத்துலேருந்து 100 பார்த்துட்ருக்குறான். டேய் என்ன சொன்னாங்களோ தெரியல, இயேசு வேறு புறட்டு நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டாரே அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ சொல்கிறான், என் வீட்டுக்கு அவர் வருவதற்கு நான் பாத்திரம் நல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுகமாவான். எங்கேயாவது இயேசு சுகமாக இரு, வேலைக்காரனை சுகமாடான்னு சொல்லியிருக்காரா? பார்த்துருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? பேசினார், பேசிக்கிட்டு தான் இருக்கார். பேசிகிட்டு இருக்கும்போதே அவருடைய வார்த்தையில் என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? 100க்கு அதிபதி என்ன யோசித்து அவர்கிட்ட கேட்டான்னு சொல்லி யாருக்கு தெரியுது? இயேசுவுக்கு தெரியுது. அவன் கேட்ட வார்த்தை என்ன?
என் வீட்டுக்கு நீங்கள் வர்றதுக்கு நான் தகுதி இல்லை. ஒரு